இருக்கும் அந்த புரட்சி. தைரியமாக செயல்படுங்க. 2 ஆராதனையில் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் தொண்டை பயங்கரமான பிரச்சனையை கிளப்பிடுச்சு. 2-3 நாட்களாக பேச முடியல. எப்படி ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தபோது திடீரென்று ஒரு தாசனை கர்த்தர் தூர தேசத்திலிருந்து கொண்டு வந்துட்டார். அதனால் நான் செய்தி கொடுக்கல. எனக்கு தெரியாது அவர் வருவாருன்னே தெரியாது. என்னமோ நடந்திருக்குது. கடைசியில் பார்த்தா வாசப்படியில் வந்து கால் எடுத்து வைக்கும்போது பார்த்தா அதுதான் என் மகன் தெரிஞ்சது. ராக்லாண்டை கர்த்தர் கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நான் பேசும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம், என் ஆதரவில் இரு. இதுதான் தலைப்பு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களை மூடுவோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறவர் ஆயத்தமாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் அல்ல, ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னபடி ஆவியானவர் இந்த வேளையில் வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு மன்னாவை போஷித்து திருப்தியாக்கி அனுப்பும்படியாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை தாவீதினிடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லமா? இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையிலே கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரன் அகிமெலேக்கின் குமாரன் அபியத்தாருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. யாருக்கு? அபியத்தார். அவனுடைய தகப்பன் ஒரு ஆசாரியன். தகப்பனுடைய பிள்ளையும் யார் தான் சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அவனும் ஒரு ஆசாரியன் தான். எனவே அந்த ஆசாரியனாகிய அபியத்தாருக்கு இந்த வார்த்தையை சொல்கிற. இந்த வார்த்தை எந்த சூழ்நிலைகளில் அவனுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தாவீது சவுலினாலே கொலை செய்யப்படுவதற்கு அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு நாட்கள், அதுக்காக தேடப்பட்டு வருகிறான். இதை அறிந்த தாவீது என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆசாரியனாகிய அகிமெலேக்கினுடைய அந்த இடத்திற்கு சென்று தானும் தன்னோடு கூட இருக்கிறவர்களும் ஆகாரம் உண்பதற்காக அப்பத்தை கேட்குறான். அப்பத்தை கேட்கும்போது அந்த அகிமெலேக்கு என்ன செய்கிறான், கொஞ்சம் தயங்குறான்.
உடனே தாவீது சொல்கிறான், இல்லை இல்லை, நாங்கள் எந்த விதத்திலும் கரைபடலை. நாங்கள் பெண்கள்கிட்ட அவன் சொல்கிறான், கரைபடாத அந்த விதத்தை குறித்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் சரியானவர்களாக தான், நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதை அவன் கொடுக்குறான். கொடுத்துட்டு ஏதாவது பட்டயம் இருக்கான்னு கேட்கும்போது அங்கே கோலியாத்தை பயன்படுத்தப்பட்ட பட்டயம் இருக்கிறது என்று சொல்லி அதையும் கொடுக்குறான். எல்லாவற்றையும் கொடுத்த இந்த காரியத்தை அங்கே சவுலுக்கு துணையாக இருக்கிற, சவுலுக்கு ஆதரவாக இருக்கிற ஒருவன் பார்த்து விடுகிறான். தாவீதுக்கு சந்தேகம்தான், இவன் போய் சொல்லிடுவான். ஏன்னா நான் சிலருக்கு நமக்கெல்லாம் ஒரு விஷயம் கிடச்சதுன்னா அதை மற்றவங்கள்ட்ட சொல்லாட்டா நம்மளால் இருக்க முடியாது. எப்படியாவது உள்ளத்தில் இருக்கிறத போய் கொட்டிடணும், போய் சொல்லிடணும். அந்த மாதிரி அந்த மனுஷன் உடனே போய் சொல்லிட்டான். சொன்ன உடனே நடந்தது என்னன்னு சொன்னால், சவுல் ஆட்களை அனுப்பி எந்த ஒரு ஆசாரியன் இந்த காரியத்தை செஞ்சானோ அவனோடு இருக்கிற அத்தனை பேரும், குடும்பம், அவனுடைய சந்ததிகள் சகலரோ கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ஆள் அனுப்பி கொல்லப்படுகிறார்கள். அத்தனை பேரும், அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும், அவனுடைய இரத்த சம்பந்தமான மக்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுகிறார்கள். அவர்களிலே ஒருவனாய் இருந்த அவனுடைய மகன் என்ன செய்கிறான்னா, அவன்தான் அபியத்தார். அங்கிருந்து தப்பித்து வருகிறான். இதையெல்லாம் சவுலுக்கு சொன்னவன் யார்? பேர் உங்களுக்கு தெரியுமா? தோவை. நான் சொல்லிட்டான். சொன்ன உடனே காரியம் நடந்து போச்சு. மீந்திருக்கிறவன் ஒருவன் மாத்திரம்தான் அபியத்தார். இப்போ அவன் தப்பித்து கொள்ள வேண்டும். உடனே புறப்பட்டு அங்கங்கே தேடி தாவீது இருக்கிற இடத்திற்கு கடந்து வருகிறான். அவனுடைய நிலைமை பரிதாபகரமான நிலைமை. தாவீதிடத்தில் வந்து புகலிடம் கேட்கிறான். அப்பத்தான் தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறான், நீ என்னிடத்தில் இரு, நீ பயப்பட வேண்டாம், என் ஆதரவில் இரு. இப்போது இந்த அபியத்தாருடைய நிலையை கொஞ்சம் பார்த்தோன்னு சொன்னால் அது பரிதபிக்கப்படத்தக்கதான ஒரு நிலைமை. 3 விதத்தில் அவனுடைய நிலைமையை நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, சவுலினுடைய அரசாங்கம் ஆசாரிய வகிப்பிற்கு செய்த பயங்கரமான கொடுமை. எது? சவுலுடைய அரசாங்கம் அதாவது ஆசாரிய வகுப்பிற்கு செய்த கொடுமை. அந்த கொடுமைக்கு உள்ளானவன் இவன். 2வது, அபியத்தாருக்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்பு அவனுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அதனால் அடைந்த வேதனைகளும் மனக்கலக்கங்களும் பயங்கரமானது. 3வது, இவன் முற்றிலும் அவனுக்கு துணையாய் நிற்கக்கூடிய ஒருவரும் இல்லை. அவனோடு கூட இருந்த அத்தனை பேர்களும் நிக்கிரகம் பண்ணப்படுகிறார்கள், தனிமைப்படுத்தப்படுகிறான். 2024 கடந்து வந்தோம். கடந்த நாட்களிலே நடந்த சம்பவங்கள், கொரோனாவினுடைய நாட்களிலே நடந்த சம்பவங்கள், கொரோனாவுக்கு பின்பு நடந்து வந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், 2024 நடந்த சம்பவங்கள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை ஒருவேளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஒரு பெரிதான பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை யாரும் உதவி செய்யவில்லையே என்கிற ஒரு தனிப்பட்ட அங்கலாய்ப்பு கூட தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆசாரிய வகுப்பிற்கு நடக்கிற கொடுமைகள் இன்றைக்கு பயங்கரமானது. ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற இன்றைக்கு ஊழியர்களுக்கு இன்றைக்கு இந்தியா தேசத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் பயங்கரமானது.
சவுலின் அரசாங்கம் ஒருவேளை ஆசாரிய வகுப்பிற்கு பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். இந்த தேசத்தில் ஒருவேளை இன்றைக்கு வகுப்பிற்கு ஆசாரியர்களுக்கு ஒருவேளை பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் அரசாங்கம் ஆசாரியர்களாகிய நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கிறது. உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, 2024 கடந்து வந்த பாதைகள் கடினமாக இருக்கலாம், வேதனைக்குரியதாக இருக்கலாம், இழப்புகளை சந்தித்த வருஷங்களாக இருக்கலாம், அல்லது தொடர்ந்து இன்னும் அந்த சூழ்நிலை கடந்து வந்து ஒருவேளை அந்த மாதத்தில் கூட முதலாவது மாதத்தில் அப்படிப்பட்ட நிலைமை கடந்து வந்திருக்கலாம். அந்த 2வது மாதத்தில் கர்த்தர் ஊழியக்காரர்களாகிய நமக்கு கர்த்தர் சொல்கிறது, நான் இருக்கிறேன், ராஜாதி ராஜாவாகிய நான் இருக்கிறேன். உன் ஊழியத்துக்கு விரோதமாகவோ, உன் குடும்பத்துக்கு விரோதமாகவோ, உன்னுடைய சகல காரியங்களுக்கு விரோதமாக யார் எந்த பிரச்சனையை பார்த்து கொண்டு வந்தாலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். ஒரு கை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் தான் உங்களுக்கு தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். நீ என்னோடு கூட இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ ஒருவேளை இழப்பை சந்தித்து அந்த வேதனையின் மத்தியில் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், யார் துணையாக இருப்பா, யார் இன்றைக்கு காரியங்களை செய்வா? இல்லை, நான் எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக இருப்பேன், ஆதரவாக இருப்பேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன், தைரியமாக இருந்து செயல்படி என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. கை உயர்த்தி அலையிலே சொல்லாமா? எனவே ஊழியக்காரர்களாகிய நாம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில், இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்க பாருங்கள். இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளே இருக்க முயற்சிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை விட்டு எங்கேயும் போகவே மாட்டார். என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியங்களில் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்பார்ப்பதுக்கும் மேலாக காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த 2வது மாதத்தில் ஊழியர் கூடையில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உன் கூடவா இருப்பேன், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், நீ தைரியமாக நீ காரியங்களை செய் என்று சொல்லி கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். அதனால் ஊழியக்காரர்களாகிய நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில், தேவ பிரசன்னத்தில், இயேசுவின் பிரசன்னத்தில், ஆவியானுடைய பிரசன்னத்தில் இருக்க பிரயாசப்படுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதுக்கு மேலான ஆதரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அபயத்தாருக்கு தாவீது சொல்லுவாரானா, நீ பயப்பட வேண்டான்னு சொல்லுவாருண்ணா. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறாரு, நீ பயப்பட வேண்டாம். அவர் இருந்து தேவ ஜனத்துக்கு அவர் நடப்பித்த காரியங்கள் பயங்கரமானது. அதுபோல் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து உனக்கு காரியங்களை செய்ய போகிறேன், உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு சில மனுஷர்களுக்கு கொடுத்த அந்த ஆதரவு, அவர் செய்த காரியங்கள் உங்களுக்கும் இந்த 2வது மாதத்திலும் சரி இந்த வருஷத்துலையும் கர்த்தர் செய்ய போகிறார். எனவே உங்களுக்கு நடக்கும் காரியங்கள் என்று சொல்லி ஒரு 4 பேர்களுக்கு நடந்த காரியத்தை சொல்ல போகிறேன். அதை வச்சு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். முதல்ல ஈசாக்குக்கு நடந்தது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க போகுது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26 24வது வசனம்.
ஆதியாகமம் 26 24 வாசிங்க. தரிசனமாகி பயப்படாதே, சரி. நமக்கு வாசித்த பகுதியில் நமக்கு இந்த முதல்ல நான் என்ன சொன்னேன்? நீ என்னிடத்தில் இரு. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஈசாக்குக்கு சொல்கிறாரு, நான் உன்னோடத்தில் இருப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு சம்பவங்கள் தெரியும். ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார், ஈசாக்கோடு. ஆனால் அவன் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை பயங்கரமானது. பஞ்ச காலம், பஞ்சத்தில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய மனநிலைகள் வேறு மாதிரி இருக்குது. இந்த பஞ்சத்தில் இந்த இடத்துல ஜீவிக்க முடியாது, இங்கே ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம். அப்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு சொல்கிறாரு, தபார், உன் கூட நான் இருக்கிறேன், அதனால் நீ எங்கேயும் போக வேண்டாம், இது நான் உனக்கு கொடுத்த இடம், இந்த இடத்துல நீ இரு, இந்த இடத்துல இரு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கி இதுவரை ஊழியத்தை செய்து வந்து கொண்டிருந்த நாம் ஊழியத்தில் முன்னேற விடாதபடிக்கு, ஆசீர்வாதமாக இருக்காதபடிக்கு சூழ்நிலைகள் அமைந்து நாம் காரியங்களை செய்து ஒரு சலிப்போடு கூட, என்ன ஒரு விருத்தி இல்லையே, ஜனங்கள் வரமாட்டிக்கிறாங்களே, ஊழியத்தில் ஒரு வெற்றியும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட, ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு கூட ஒருவேளை யாராவது வந்திருந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பித்த இடம் இது. உனக்கு இடர்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கி நீ நினைத்து பார்க்கும்போது ஒருவேளை இதில் இருந்தால் நீ வெற்றி இருக்காது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ இங்கேயே இருன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை ஊழியத்தில் வளர்ச்சி இல்லாதனால வேறு இடத்த பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, வளர்ச்சி இல்லை, வருமானம் இல்லை, இன்றைக்கி சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை யோசித்து கொண்டு வேறு இடம் பார்க்கலாமா, வேறு காரியத்தை முயற்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, இல்லைமான, இவ்வளவு நாட்களும் உன் பொறுமையை நான் சோதித்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த வருஷத்தில் உனக்கு கர்த்தர் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், நீ எதிர்பார்ப்பதுக்கும் மேலாக நான் காரியத்தை செய்ய போகிறேன், தங்கியிரு, செயல்படு. கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒருவேளை கடந்த 24 காரியங்கள் வெற்றியாக இருக்காமல் இருந்திருக்கலாம், முயற்சிகள் தோல்வியாய் போயிருந்திருக்கலாம், பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஏன் அப்படி இருந்தது ஒருவேளை நமக்கு தெரியாது. உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு, உங்களுக்கும் அவருக்கும் உள்ள அந்த ஐக்கியம், அது ஒருவேளை தூரமாக இருந்ததோ என்னமோ தெரியாது, அது ஒருவேளை இடைவெளி அதிகமாக போயிருந்ததோ தெரியாது, அதனால் காரியங்கள் நடக்காமல் இருந்ததோ தெரியாது. ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கூட மட்டும் இருக்க நீ பிரயாசப்படு, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். ஈசாக்குக்கு சொன்னார், நான் தபார் உன் கூட இருக்கிறேன், இருந்து செயல்படு. அவன் செயல்பட்டாங்க, அந்த பஞ்சத்திலும் அவன் செயல்பட்டான். ஆனால் கர்த்தர் அவனுடைய சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்திருக்கலாம், அவனுக்கு ஏதுவான ஒரு காரியங்களும் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு செயல்பட ஆரம்பித்தான், விசுவாசத்தோடு செயல்பட்டான், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கற்றுப்பட்டு.
100, அதாவது அங்கே அந்த வசனம் 12வது வசனம் என்ன சொல்லி, அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். 2025 ஊழியக்காரர்களாய் உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய பிரயாசத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அமைதலாக இருக்காதீங்க, ஒரு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் செய்ய போகிறாரு. நான் வேறு என்னென்னமோ செய்தியெல்லாம் நான் பாஸ்டர்கிட்ட கூட சொன்னேன், வேறு செய்தி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இதை குறித்து பேச சொன்னதுனால இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்க்கல எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த ஒன்றை நான் பயன்படுத்துவேன், ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இதை போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அருமையான 100 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. 100 மடங்கு ஆசீர்வாதம் அவன் பெற்றுக்கொண்டான்னா, சும்மா கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அவர் ஒன்றும் தெரியாதவர் அல்ல. அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு உரியவனாக அவன் காணப்பட்டான். ஒரு அலையிலே செல்லமா, உரியவன். எப்படி அவன் உரியவனாக இருந்தான் என்று சொன்னால், நீங்கள் வாசித்து பாருங்கள், அவனுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. அவனை ஜனங்கள் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, ராஜா முதல் கொண்டு பார்க்குறான். அத்தனை பேரும் பார்க்குற அந்த பார்வையில் என்ன அவங்க கண்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பையன் சாதாரணமானவன் கிடையாது, இவன் கூட கர்த்தர் இருக்கிறார், இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். நல்லா கவனிங்க. 2025 உன்னுடைய சாட்சியின் ஜீவியம் வெளியரங்கமாக இருக்கணும். உன் கூட இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனுடைய சாட்சியின் ஜீவியத்து நிமித்தமே அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் 100 மடங்கு. ஒரு ஆமன் சொல்லுங்களேன். நீங்கள் அமைதியில் நம்ம விசுவாசிட்டு ஆமன் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு வார்த்தை வரும்போது நம்ம என்ன செய்வோம்? அப்படியே உட்காந்துக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? உங்களுக்குரிய வார்த்தை கர்த்தர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து திணிப்பார்னா, அப்போ நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிக்கணும், ஒரு அசைவு இருக்கணும். எனவே கர்த்தர் எவனோடு கூட இருக்கிறாரோ அவனுடைய வாழ்க்கையில் அசாதாரணமாக காரியங்கள் எல்லாம் அவன் பெற்றுக்கொள்வான். அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் காரியத்தை செய்வார். எனவே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அவன் அப்படி வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருந்தார். அவனை பெருக பண்ணி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் 28, 29 வசனங்களை வாசிங்களேன். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஒன்று, இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த சாட்சியின் ஜீவியம் வெளிப்படையானதுனால. இன்னொன்று கர்த்தர் சொல்கிறார், ரொம்ப முக்கியமான ஒன்று. அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா, அவர் சொல்கிறாரு, உன் தகப்பனி நிமித்தம்ங்கிறார். யார்? உன் தகப்பனி நிமித்தம். நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் 24வது வசனம் வாசம் இல்லை, அதை மறுபடியும் வாசிங்களேன். ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போது
ஈசாக்குக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தினுடைய மூல காரணமே யாரு? ஆபிரகாம் தான். இங்கே ஊழியக்காரர்களாக நம்ம எல்லோரும் இருக்கிறோம். நாமெல்லாம் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் தகப்பனாக இருக்கிறோம். அதே மாத்திரமல்ல, நமக்கு ஒரு வேளை பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவன் விசுவாசிகளுக்கு முன்பாக நீ யார்? ஒரு தகப்பன். எனவே உங்கள் நிமித்தம் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரனை உன் நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எனவே தகப்பன் எப்படி இருந்தான் அப்படின்னா, ஏன் ஆபிரகாமை முன்னுக்கு வைக்கிறாரு அப்படின்னா, அவனுடைய அனுபவம் என்னவா இருந்ததுன்னு சொன்னால், அவன் அங்கே சொல்லியிருக்கிறது இந்த 26 3வது வசனத்தை வாசிங்களேன். இந்த தேசத்தில் 20 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற அந்த விஷயம். சொல்லுக்கு கீழ்ப்படிந்து 4ஆம் வசனம். ஏன் ஆபிரகாமை முன்னுக்கு வைக்கிறானா, கர்த்தர் என்ன சொன்னாரோ, நியமங்களானாலும் சரி, விதிகளானாலும் சரி, கட்டளைகளானாலும் சரி, பிரமாணங்களானாலும் சரி, அத்தனையும் மீறாமல் அப்படியே நடந்தான். அதனால் அந்த அனுபவம் உனக்கு இருக்குமானா, நீ அதன்படி நடந்தா அவனுக்கு சொன்ன ஆசீர்வாதத்தை உனக்கும் செய்வேன். உனக்கு இப்போ நான் செய்கிற அந்த காரியம் அவன் நிமித்தம் செய்கிறது. எனவே இனிமேல் வரப்போகிற ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீயும் அவனை மாதிரி நட. அப்போ ஊழியக்காரர்களாகிய நாம் நம்ம இஷ்டப்படியெல்லாம் நடப்பதற்கு நமக்கு அங்கீகாரமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய ஜனங்களாக அங்கீகரித்து கொண்டபடினால அந்த ஜனங்கள் முன்பு வாழ்ந்த வாழ்க்கையின்படி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சீனாய் மலைக்கு வர சொல்லி பிரமாணங்களையும் கட்டளைகளையும் விதிகளையும் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. நீங்கள் இனி என்ன செய்யக்கூடாது, நான் கொடுக்குற தேசத்துக்குள்ளே போயிட்டு ஜீவிக்க போகிறதுனால நீ இஷ்டப்படியெல்லாம் ஜீவிக்கக்கூடாது, நான் சொல்கிறபடி ஜீவி. நீ கட்டாத வீடுகளையும் நாட்டாத தோட்டங்களையும் உனக்கு எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன், நீ வாழ்ந்து பார், நீ சொல்கிறபடி செஞ்சுவார். இப்போ ஊழியக்காரர்களாகிய நாம் பிரமாணத்தின்படி, வசனத்தின்படி, தேவன் கொடுத்த ஆலோசனைகளின்படி இந்த வருஷத்தில் நடந்து பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்ள போகிறீங்க தெரியுமா? நான் இஷ்டம் போல் நடந்துக்கிறது, ஆண்டவர் ஒன்றை சொன்னால் வேற செய்கிறது, ஆண்டோடைய சித்தத்தை அறியாமல் இஷ்டப்படி செய்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் மூளை அறிவுக்கு இடம் கொடுத்து மூளை சொல்கிறபடி செய்கிறது. இதெல்லாம் நிறுத்துங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அவருடைய கட்டளைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடங்க. நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால் தான் நம்ம ஜனங்க கீழ்ப்படிந்து நடக்குங்க. நம்ம நடக்காத பட்சத்தில் நம்ம ஜனங்கள் எப்படி நடப்பாங்க? இரண்டாவதாக, சாரிபாத் விதவைக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும். 1 ராஜாக்களில் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்கே எலியா சாரிபாத் விதவைக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் வார்த்தையின்படி. என்னது? என் வார்த்தையின்படி நீ என்ன செய், ஆயத்தப்படுத்து. இப்போ
சாரிபாத்து விதவை ஊழியக்காரன் சொன்ன எல்லா வார்த்தையின்படி ஆயத்தம் பண்ணினான். அப்போது எலியா இந்த வார்த்தையை, நீ என் வார்த்தையின்படி சொன்னால் நல்ல ஒரு பராமரிப்பு உனக்கு இருக்கும், அப்படி தானே அர்த்தம், அப்படி தானே? ஆனால் இந்த வார்த்தை எலியாவுக்கு எப்போயோ சொல்லப்பட்டது, உண்மைதானே? எலியாவுக்கு சொன்னபோது இந்த விதவைக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அதே போல் எலியாவுக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தது. பஞ்சம் வந்தது. அதனால் ஆண்டவர் அவனை பார்த்து சில வார்த்தைகளை சொல்றாரு. நீ அங்கே போய் இரு, நான் உன்னை போஷிப்பேன், உன்னை பராமரிப்பேன். அப்புறம் சொல்கிறார், இது போதும், இந்த பராமரிப்பு போதும், இப்போ நீ போய் சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே இருக்கிற விதவையின் வீட்டில் இரு, அங்கே நான் உன்னை பராமரிப்பேன். அப்போ இது எல்லாம் யாருக்கு சொன்னது, யாருக்கு செஞ்சது? தேவனிடத்திலிருந்து சொன்னபடி பராமரிக்கப்பட்ட அந்த ஒரு அனுபவம். இப்போ இவனை நோக்கி அதே சூழ்நிலையில் சிக்கியிருக்கிற ஒருத்தி வந்து பேசுகிறா. அங்கே அவங்க அனுப்பப்படுறான். இவன் அங்கே போய் அதே சூழ்நிலையில் இருக்கிற அவனை பார்த்து கர்த்தர் தனக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அதையே சொல்கிறான். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்கள் ஊழியத்தில் எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள், பிரச்சனையான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிற மக்கள் உங்கள் கண் பார்வையில் இருக்காங்க. உங்கள் வேதனையோடு கூட வந்து ஒரு வேளை உங்களை பகிர்ந்து கொள்வாங்க. இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, அப்பனை உதவி செய்யுங்க, ஆலோசனை கொடுங்க. வந்திருக்காங்களா? நீ என்ன சொல்லணும்? நம்ம மனசுக்கு நினச்ச மாதிரி இப்போ இதை செய், இப்படி செய் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு காரியம் நடக்காது. நீ தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரை, பிள்ளைகள் விசுவாசிகள் இந்த பிரச்சனையில் இப்படி இருக்காங்க, நான் என்ன சொல்லணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க. கேட்டு பார்த்து அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி அவர் கொடுக்குற வார்த்தை நீ போய் சொல்வேன்னா காரியம் வேறு மாதிரி அங்கே நடக்கும். அவங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக நடக்கும். ஒரு நாள் திடீரென்று ஒரு ஃபோன் வந்தது. இது சில வருஷங்களுக்கு முன்பாக வந்து அழுகையின் சத்தம். ஃபோன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன சண்டை, ஆனால் அது பெரிதாகி இன்றைக்கு என் புருஷன் வந்து என்னை விவாகரத்து பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. ஐயா வாங்க, தேவ சமூகத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே நான் போகணும், என்ன சொல்லணும், என்ன செய்யணும், மிஞ்சி போய் இருக்கிற ஒரு பிரச்சனை. கொஞ்ச நேரம் சோமன் ஆண்டவர் சொன்னார், போ, நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நான் கொடுக்குற வார்த்தை மாத்திரம் அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சில ஆலோசனைகளை சொல்லி என்னை அனுப்பினார். போய் நின்றேன். 2 பேரும் பறந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பிரச்சனை சொல்லார், இவர் பிரச்சனை. ஆனால் ஆரம்பம் சாதாரணமானது, ஒன்றுக்கு உதவாதது. அது பெருசாக வெறிஞ்சி பயங்கரமான ஆயுதமாக மாறி ஒவ்வொருத்தரையும் அடிக்கிற மாதிரி, அது இருதயத்தில் பிளக்கிற மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்கிறாரு, இனிமே இவளோட வாழவே முடியாது, எனக்கு விவாகரத்து கண்டிப்பாக வேணும். உங்களால் முடியுமா இல்லையா? ஆண்டவர் கொடுத்த ஆலோசனைகளை சொல்லி சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசின பிறகு 2 பேரும் கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. அவருடைய சிந்தைகளை மாற்றினார், அவருடைய வாயின் வார்த்தைகளை மாற்றினார். 2 பேரும் அன்போடு கூட தங்களுடைய காரியங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. விவாகரத்து என்கிற பிரச்சனையே மாறிப்போச்சு. கர்த்தர் சொன்ன வார்த்தையை, ஆலோசனையை ஜனங்களுக்கு கொடுப்பீங்கன்னா உங்களோட ஒரு பெரிய வெற்றியுள்ள ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் நடத்திக்கிட்டே இருப்பார். அதனால் அவசரப்பட்டு நான் 40 வருஷம் 50 வருஷம் ஊழியம் செய்கிறேன், நான் சொல்கிறபடி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆதாரத்துக்கு விரோதமாக
அல்லது தேவன் கொடுக்காத ஆலோசனைகளை சொல்லி கொஞ்சம் இருக்கிற சமாதானத்தையும் பிரித்து வச்சு 2 பேருக்கும் விவகாரத்தை வாங்கி கொடுத்து முடிச்சிருவாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதை. நமக்கு ஏராளமான பிரச்சனை உள்ள விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரன் சரியான விதத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆலோசனை கொடுத்து காரியங்களை செய்வீங்கன்னா உன் ஊழியத்தில் ஒருபோதும் நீ தோல்வியை சந்திக்க மாட்ட. பிரச்சனை உள்ள விசுவாசிகளுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனா, விடுதலை வாங்கி கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனா இருப்ப. அருமையான பிரசங்கமும் போய் ஆரம்பித்து வசனத்தை ஆரம்பிப்பாங்களே ஒழிய முடிக்கும்போது வேறு எங்கேயாவது போய் முடிப்பாங்க. சம்பந்தமே இருக்காது. எடுத்த வசனத்துக்கும் சொல்லுகிற காரியங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. விசுவாசி போகும்போது தலையில் அடிச்சிட்டு போவான். நான் எதிர்பார்ப்போடு வந்தேன், ஆகாரமே எனக்கு இல்லை, இன்னும் வறட்சி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போவாங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்து வார்த்தை கேள். அவர் கொடுக்கிறத கொடு. 10 நிமிஷம் பேசினாலும் அது அவர்களை உடைக்கக்கூடியதாக இருக்கும், ஒன்று சேர்க்கக்கூடியதாக இருக்கும், அவர்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும், ஆயத்தம் பண்ணக்கூடிய கர்த்தருடைய வரைக்கும் ஆயத்தம் பண்ணக்கூடிய இன்றைக்கு நல்ல உபதேசமாக இருக்கும். சாரிபாத்துக்கு தன் அனுபவத்தில் நடந்ததை, தேவன் தனக்கு செய்ததை, தேவன் தனக்கு சொன்னதை அங்கே சொன்னான். எப்பயுமே அமர்ந்துருங்க தேவ பாதத்தில். கர்த்தர் நிச்சயமாக வார்த்தை கொடுப்பாருங்க. ஒருபோதும் ஒன்றை சும்மா அனுப்ப மாட்டார். நீ மாத்திரம் அமர்ந்திருக்கணும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ரிசீவ் பண்ணணும். அப்போ தான் உன்னால் வெளிப்படுத்த முடியும். பெற்றுக்கொள்ளாமல் என்னத்தை கொடுக்க முடியும்? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் கூட இருக்கிறாரு. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவன் வாழ்க்கையில் அவன் சொன்னபடியே போய் செஞ்சான். குறைவே இல்லைங்க, குறைவே கிடையாது. பஞ்சம் தீர்ற வர அந்த குடும்பத்தில் செழிப்பு தான். நம்ம ஊழியத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்தா, தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு கொடுத்தா ஒரு பெரிய செழிப்பு இருக்குங்க. எந்த சூழ்நிலையிலும் நீ ஜெயமாய் இருப்பாய். மூன்றாவதாக, யாக்கோபுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கும். 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43:1. நாலாவது வசனம். அஞ்சாவது வசனம். யாக்கோபனுடைய வாழ்க்கையை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, ஆரம்ப காலத்தில் வாழ்க்கை பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை, சோதனை, கஷ்டம், சூழ்நிலைகள்லாம் எதிர்மறையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை மீட்டுக்கொள்வேன். ஏன் இதை ஆண்டவர் சொல்கிறாரு? உன்னை மீட்டுக்கொள்கிறேன்,
உன்னை காப்பேன் சோதனைகளிலிருந்து. அங்கே 3 வித சோதனை. என்ன சோதனை? 43ஆம் அதிகாரத்தில் அக்னி, தண்ணி. ஆமாம், இதெல்லாம் கடந்து வருவ, நான் உன் கூட இருப்பேன். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உன்னை மீட்டுக்கொள்வேன். ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இன்றைக்கு வர எத்தனை சோதனைகளை கடந்து வந்தோம், எத்தனை மேடு பள்ளங்களை கடந்து வந்தோம். எதுலையாவது மூழ்கி போயிருக்கிறோமா? எதுலையாவது தேவன் கைவிட்டாரா? இல்லையே. அவ்வளவு அற்புதமாக கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறாரு. சோதனைகள் நம்மை மேற்கொள்ளவில்லை, வந்த சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏன் அப்படி கொடுத்தாரு? சரி, இப்போ யாக்கோவை தான் எடுப்போம். ஏன் அவனுக்கு தண்ணீரை கடந்தபோது, அக்னியை கடந்தபோது, ஆறுகளை கடந்தபோது அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை இப்படியாக அற்புதமாக நடத்தினால? ஏன் நடத்தினாரு சொல்லுங்களேன் யாராவது? 4வது வசனம் என்ன சொல்லுது? நீ என் பார்வைக்கு. அதாங்க காரணம், அதுதான் காரணம். தேவனுடைய பார்வைக்கு யாக்கோபு எப்படி இருந்தான்? ஒரு குறைவும் இல்லை. மெச்சிக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவரால் நேசிக்கப்படக்கூடிய அளவிற்கு யாக்கோபு இருந்திருக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், என் பார்வைக்கு அருமையானவன். நம்மளை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிற உணர்வு எப்பயும் நமக்கு இருக்கணும். எப்பயும் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி அந்த ஒரு உணர்வு, அந்த காரியம் நமக்கு இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் துணிகரமாக காரியத்தை, தேவன் விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டோம். என்னை பார்க்குறாருங்கிற உணர்வு இருந்தால், உங்கள் பிள்ளை தான் நினைக்கிறேங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க பிள்ளைய, ஏதாவது செய்யுமா தப்பானதா, 4 அடி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு தெரியாது. அதனால் வளர்ச்சி அடையாத பிள்ளைய கூட, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட, அது கூட ஐயோ அப்பா இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சர்வலோகத்தையும் படைத்தவர், ஒவ்வொரு மனிதனையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர், ஊழியம் செய்கிற நம்மளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த உணர்வும் அறிவும் இருக்குமானா நாம் தவறி போகவே மாட்டோம். தவறுவதற்குரிய நிலைமையே வராது, சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வராது. அதாவது பார்வைக்கு அருமையானவன். அப்படித்தானே அன்றைக்கு யோசேப்பு இருந்தான். அவருடைய பார்வைக்கு என்ன கர்த்தர் பார்க்கிறாரு, என்ன பார்க்கிறாருங்கிற உணர்வு இருந்ததுனால தான் சாதகமான சூழ்நிலை வந்தபோது கூட அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இவ்வளவு பெரிதான விரோதமான காரியத்தை எப்படி செய்வது ஒரு கேள்வியை எழுப்பி ஓடிப்பானான். அதை நிமித்தம் வருகிற உபத்திரம் துன்பம் பெருசாக இருக்குன்னு நினச்சி கூட அதை பார்த்து அதை அறிந்து அவன் ஓடிப்பானான். ஏன்? அந்த தெய்வீக பயம், அந்த தெய்வீக உணர்வு, தேவன் பார்க்கிறாருங்கிற அந்த உணர்ச்சி எப்பொழுது அவனுக்குள்ளே இருந்தது. ஊழியக்காரர்களாக நாம் இன்றைக்கி நம்மளை வீழ்த்துவதற்கும் கீழே தள்ளுறதுக்கும் ஊழியத்தில் ஒன்றுமில்லாமல் போக முடியாது செய்வதற்கும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் பார்க்குறாருங்கிறது உண்மைதான், ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஜாக்கிரதையாக இருங்க. நாமெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருப்போமானால், இன்பமாக இருப்போமானால், அவரை சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் செயல்படுகளாக இருப்போமானால், கர்த்தர் நமக்காக பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்படின்னா என்ன நான் சொல்ல வர்றேன்? யாக்கோபுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. ஒரு அலையிலையா சொல்லாமா? ரொம்ப நெருக்கமாக இருந்தது, ரொம்ப நெருக்கம். இப்போ நமக்கும் தேவனுக்கும் என்ன நெருக்கம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கும் தேவனுக்கும் உள்ள நெருக்கம். நான் ஒவ்வொரு நாளும்
ரொம்ப நேரம் செபிக்க முடியாட்டாலும் செபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா முதல்ல சொல்வேன், ஆண்டவரே இந்த நாளில் உம்மோடு கூட ஒரு உறவு, நான் வைத்திருக்கிற உறவு சரியாக இருக்கணும், சரியான உறவில் நான் இருக்கணும், எனக்கும் உமக்கும் உள்ள ஒரு ஃபெல்லோஷிப் ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். இதுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃபெல்லோஷிப்பிலிருந்து, உறவிலிருந்து நம்மளை பிரிக்கக்கூடிய நிறைய காரியங்கள் வரும். ராமன் சொல்லுங்களேன், வரும். அதனால் ஆண்டவரே பலன் தந்து, வல்லமை தந்து, அபிஷேகத்தை நிறைத்து, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி செபித்து கேட்டு அந்த நாளில் ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான உறவை வைத்துக்கொள்ள முயற்சித்து கொண்டிருப்பேன். ஊழியக்காரர்களாக நம்முடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை அதுதான். ராமன் சொல்லுங்களேன், நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவை பலப்படுத்திக்கிட்டே இருங்க. அதில் விரிசல் வராதபடி பார்த்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால், விசுவாசிகளுக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தவர், அவரை ஏற்றுக்கொண்டவர். இப்போ அவங்களுக்கு சொல்கிறாரு, நீ என்னை விட்டு விட்டால் நான் உன்னை விட்டு விடுவேன். ஊழியக்காரனுக்கும் அதே வார்த்தை தானே. உனக்கும் எனக்கும் விரிசல் வந்தால், என்னை விட்டு நீ தூர போயிட்டா, அவருடைய அங்கலாய்ப்பு பெருசு. ஜனங்களை பார்த்து, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய்? என்ன அநியாயத்தை கண்டாய்? தேவனோடு கூட உறவு வைக்க முடியல, தேவனோடு கூட பேச முடியல, ஜெபிக்க முடியலை, காரியங்களை செய்ய ஐ ஆம் பிஸி என்று சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோமே. இன்றைக்கு என்ன அநியாயத்தை கண்டோம்? தேவனிடத்தில் என்ன அநியாயம் இருக்குது? கேட்டதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, கூப்பிட்டதுக்கு செவி கொடுத்துருக்கிறாரு, நீ எதிர்பார்த்ததுக்கு மேலாக உன் தேவைகளை சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் அவரிடத்தில் வந்து உறவு கொள்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறது எவ்வளோ அநீதியான ஒரு காரியம். எனவே 2025 நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்திக்கிட்டே இருப்போம். அதில் கொஞ்சம் கூட விரிசல் வராதபடிக்கு பார்த்து கொண்டே இருப்போம். இப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஜனங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு அலையிலே சொல்லாமா? அதானே நான் 5வது வசனம் என்ன சொல்கிறாரு? 43:5 வாசிங்க. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஆமாம். இந்த 2025 கர்த்தருடைய ஊழியக்காரில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைன்னா, ஜனங்களை நான் கொடுப்பேன், ஜனங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது எப்படி கொடுப்பேங்கிறது அது நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அவர் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கிரியை செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லேலூயா. எப்படியோ இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது, ஒரு பெரிய அறுவடை இருக்குது. எனவே அதற்கு நம்ம ஆயத்தமாவோம். கர்த்தர் ஏன்னா அதை செய்வதற்கு தான் அவர் நம்மோடு கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னுடைய ஆதரவு உனக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்கிறாரு. நீ என்ன ஊழியத்தில் முயற்சி எடுத்தாலும் என் ஆதரவு அங்கே இருக்கும். நிறைய சொல்லிட்டு போகலாம். அபியத்தாருக்கு தாவீது சொன்னது போல ஊழியக்காரர்களாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2025 என் கூடவே இருக்கப்பார், நானும் உன் கூட இருப்பேன், என்னிடத்திலிருந்து உனக்கு ஆதரவு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிற. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிற. அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தில் நிச்சயமாக நான் உனக்கு நிறைய வார்த்தைகளை கொடுக்க போகிறேன். என் சமூகத்தில் அமர்ந்து நீ கேட்டு வாங்கிக்கோ. நீ அதை ஜனங்களுக்கு கொடு. அது ஜனங்களின் மத்தியில் பெரிய காரியங்களை அது செய்ய போகிறது. என்னோடு மாத்திரம் உறவு சரியாக வச்சுக்கோ. இந்த உறவை பிரிக்கிற சக்தியில் வந்தால் உதச்சி ஒன்றும் இல்லாமலாக்கி அப்புறப்படுத்து. அதுக்குரிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்கு கொடுப்பேன். உன்னோடு கூட நான் இருந்து ஜனங்களை உனக்கு கொள்ளை பொருள் அந்த வருஷத்தில் கொடுக்க போகிறேன்.
அதனால தான் வெளிப்படுத்தலில் சொல்லியிருக்குது, உனக்காக திறந்த வாசல் இந்த வருஷத்தில் வசித்திருக்கிறேன். ஐ வில் கிவ். ஒரு வெற்றியுள்ள சபைக்கு அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஜனங்களை கொடுப்பேன்னு சொல்கிறார். அந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றியுள்ள சபைக்குன்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை சொல்லிட்டு வராரு. முதல்லையே அந்த சபைக்கு வாக்குத்தத்தம் சொல்கிறது இன்றைக்கி நமக்கு சொல்கிற மாதிரி. அதனால் இந்த வருஷத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை, நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.